Hello, வணக்கம், welcome to my YouTube channel. ஸோ இன்னைக்கு வந்து குவாஷா மசாஜ் வந்து எப்படி பண்ணலாம் ஃபேஸில் அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஏன் குவாஷா பண்ணணும், குவாஷா பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். இப்போ என்னென்னா, இப்போ நம்ம செலிப்ரிட்டிஸ் எல்லாம் பார்த்தோன்னு வைங்களேன், இந்த ஹாலிவுட் அதுக்கப்புறம் வந்து பாலிவுட் செலிப்ரிட்டிஸ்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அவங்களோட ஃபேஸோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே கான்டூர்டாக இருக்கும். லைக் அவங்களோட சின்னா இருக்கட்டும், அவங்களோட நோஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், சின் வந்து பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் செம்மையாக இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து பொட்டாக்ஸ் போட்டிருப்பாங்க, சில பேர் வந்து ரொம்ப நேச்சுரலாகவே அவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த பொட்டாக்ஸ் அப்படின்றத வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ பொட்டாக்ஸ் இல்லாமல் எப்படி வந்து இந்த கான்டூர் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு இந்த குவாஷா அதுக்கப்புறம் வந்து இந்த யோகா, ஃபேஸ் யோகா, இது எல்லாத்துலேயுமே வந்து நம்மளால வந்து அந்த கான்டூர் வந்து கொண்டு வர முடியும். பர்சனலாக நான் பண்ணியிருக்கேன். ஒரு 1 month or 2 months எல்லாம் கிடையாது, ரொம்ப இயர்ஸாகவே நான் ஒரு ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் இது. ஸோ ஐ தாட் அது உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டால் உங்கள் எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் வந்து இன்னைக்கு பண்ணுறேன். ஸோ இந்த குவாஷா பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேஸில் இருக்க பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும், ஃபேஸில் வந்து ஒரு க்ளோ கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூஸாக நம்ம அதை பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லா கான்டூர்டாக தெரியும். நார்மலி இப்போ என்னை பார்க்குறவங்கெல்லாம் என்ன கேட்பாங்கன்னா, உங்களுக்கு வந்து சின் வந்து, என்னோட சின் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்க. ஸோ எனக்கு நார்மலாகவே வந்து இந்த கான்டூர் வந்து இருக்கு. ஸோ நேச்சுரலாகவே இந்த கான்டூர் எனக்கு இருக்கு. பட் இது வந்து இன்னுமே அது ப்ராமினெண்ட்டாக தெரியறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த குவாஷா வந்து டெய்லி பண்ணுவேன். ஸோ தட் அது ப்ராமினெண்ட்டாக அப்படியே விசிபிளாக வந்து அந்த கான்டூர் வந்து தெரியும். அதே மாதிரி தான் நோஸ், இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ்க்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களோட விரிங்கிள்ஸ், இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20sலேயே வந்து நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நம்ம நிறைய பண்ணுறனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20sலேயே வந்து ஃபோர்ஹெட்ல வந்து இப்படி வந்து நம்ம வந்து இப்படிலாம் சுருக்கணும் அப்படின்னா லைக் விரிங்கிள்ஸ், லைன்ஸ் வர ஆரம்பிக்கும், கண்ணுக்கு கீழே லைன்ஸ் வர ஆரம்பிக்கும், ஸ்மைல் மார்க்ஸ் இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த குவாஷாவை வந்து நம்ம கண்டினியூஸாக பண்ணுறனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளால தடுக்க முடியும். சீக்கிரமாக வராமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 20sலேயே வருது அப்படின்னா அதை நம்ம தடுக்கலாம். ஸோ அது எல்லாத்துக்குமே இந்த குவாஷா, இந்த ஃபேஸ் யோகா, இது எல்லாமே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணுறதுக்குன்னு சில டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ ஏனோ தானோன்னு நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் டெக்னிக் வந்து நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த பேசிக் டெக்னிக்கே நீங்கள் டெய்லி ஒரு 5 minutes இதை பண்ணாலே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களே ஒரு டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. ஒரு கண்டினியூஸாக ஒரு 2 months பண்ணுங்களேன், ஃபார் ஷுர் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த குவாஷா பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபேஸ் வந்து எப்படி சொல்றது, ட்ரையாக இருக்கவே கூடாது. ட்ரையாக வந்து நம்ம பண்ணவே கூடாது. இது நம்மளோட ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, மாய்ஸ்சராக இருக்கணும். லைக் நீங்கள் எதர் உங்களுக்கு ஆயில் வந்து இந்த குங்குமாதி தைலம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆயில் வந்து குங்குமாதி ஆயில் வந்து உங்களுக்கு செட் ஆகும்னா நீங்கள் அதை அப்ளை பண்ணிட்டு பண்ணலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு கோகனட் ஆயில் செட் ஆகும், ஸோ அதை கூட நீங்கள் அப்ளை பண்ணிட்டு பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து ஃபேஸில் ஆயில் அப்ளை பண்ணுறது அப்படின்றது ஒரு பிடிக்காத ஒரு விஷயம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட பேசிக் ஸ்கின் கேரை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் அந்த மார்னிங் ஸ்கின் கேர் வந்து என்னென்னலாம் பண்ணுவேன் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ அதுக்கப்புறமா அப்போவே என்னோட ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி கரெக்டாக ஒரு மாதிரி மாய்ஸ்சர்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நான் வந்து அதுக்கப்புறமா வந்து நான் என்னோட குவாஷாவை வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் என்னோட ஒன் திங் டோனர், சீக், ஜஸ்ட் டேப் டேப் டேப். ஓகே, ஸோ இதை வந்து என்னோட சீக்ஸில் வந்து டேப் பண்ணிக்கிறேன் லைட்டாக. ஸோ ஆஃப்டர் தட் இப்போ கொஞ்சம் நாளாகவே எனக்கு ஏதோ தோணுது, எனக்கு கொஞ்சம் அண்டரை இருக்க மாதிரி ஐ ஃபீல். ஐ டோன்ட் நோ வை. நல்லா தான் தூங்குறேன், பட் ஸ்டில் தெரியல.
ஒருவேளை அது என் மனம் பிராந்தியாக கூட இருக்கலாம். ஸோ அதனால வந்து நான் வந்து என்னோட டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து சஜஸ்ட் பண்ண ஒரு ஐ க்ரீமை தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஐ க்ரீம் வந்து போட போகிறேன் கொஞ்சமாக கண்ணுக்கு கீழே. எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம ஃபேஸில் வந்து நல்லா மசாஜ் பண்ணி விடணும் எப்போவுமே, ஸோ தட் அது வந்து நம்ம ஃபேஸ்க்குள்ளே பெனிட்ரேட் ஆகும் நம்ம ஸ்கின்குள்ளே. ஓகே, ஸோ ஐ க்ரீம் இஸ் டன். நெக்ஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர். அதுக்கு வந்து நான் வந்து இந்த சியா சீடோட இதுதான் யூஸ் பண்ணுறேன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஓவர், வாங்கணும், ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. ஓகே, இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி க்ளோயிங்காக இருக்கும் போட்டால், ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேன் யூ see instant glow? கொஞ்சம் எடுத்து என்னோட கழுத்துக்கும் போடுறேன். ஏன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், கழுத்தையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரையாக விடக்கூடாது. கழுத்துக்கும் போட்டிருக்கேன். சம்டைம்ஸ் நான் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டும் அதுக்கு மேலேயும் இந்த வாஷாக பண்ணுவேன். பட் இப்போ வந்து ஐம் நாட் கோன் டூ தேட். நான் வந்து இந்த குவாஷா வந்து ஐ திங்க் அமேசானில் வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த குவாஷாவை. ஸோ ஒரு நல்ல குவாஷாவை பார்த்து வாங்குங்க. நான் முடிஞ்சால் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட பார்க்குறேன். ஏன்னா எப்போ வாங்கினேன்னு தெரியல. ஸோ இட்ஸ் பீன் வெரி லாங். ஸோ பார்க்குறேன். ஸோ நல்ல குவாஷாவாக பார்த்து வாங்குங்க. ஸோ எப்போவுமே குவாஷா வந்து க்ளீனாக இருக்கணும். ஒன்ஸ் இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னா நான் அதை வாஷ் பண்ணி வச்சுருவேன். திருப்பி அதை நான் எடுத்து பண்ணும்போது கூட நான் வந்து அதை வந்து திருப்பி வாஷ் பண்ணிட்டு தான் அதை வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுவுமே ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். அண்ட் இஃப் யூ ஹேவ் ஆக்னி இருந்தது அப்படின்னா அது மேலே வாஷ் அப் பண்ணாதீங்க. அது இன்னுமே உங்களோட ஆக்னியை ப்ரொவோக் பண்ணும். ஸோ டோன்ட் டூ இட். ஆக்னி கொஞ்சம் சட்டில் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பண்ணுங்கள், சரியா? ஆக்டிவ் ஆக்னிலாம் இருந்தால் அது மேலே வாஷ் அப் பண்ணாதீங்க. அண்ட் நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, மோஸ்ட்டாக சூட் ஆகும். பிகாஸ் திஸ் இஸ் ஒன் மேஜிக்கல் ப்ராடக்ட். எனக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிலலாம் நிறைய பேர் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். இந்த குவாஷா பண்ணுறவங்க, ஃபேஸ் யோகா பண்ணுறவங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் நிறைய ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அவங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவங்களோட ஃபேஸில். ஸோ அதுதான் என்னை வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி நான் இதை பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோர்ஹெட்லேருந்து ஆரம்பிக்கலாம். உங்களோட ஃபோர்ஹெட்லேருந்து இந்த 2 ஐப்ரோஸ் இருக்கு இல்லையா, இந்த 2 ஐப்ரோஸ்க்கு நடுவில் இந்த பார்ட், குவாஷோட இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஹோல்ட் யுவர் ஃபோர்ஹெட் லைக் திஸ் அண்ட் புஷ். ஒரு லைட்டாக, ரொம்ப ஹார்ஷாக பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ அது நமக்கு ஃபீல் ஆகணும், லைட்டாக அந்த ப்ரெஷர் இருக்கணும். ஸோ இப்படி இந்த இடத்துல ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அப்படியே கொண்டு வாங்க இந்த ஃபோர்ஹெட் ஃபுல்லாக சேம். உங்களுக்கு தெரியுதா? ஸோ அது பண்ண உடனே வந்து ஒரு மாதிரி ரெட்னஸ் இருக்கும். பேனிக் ஆக வேண்டாம். ஏன்னா இது எல்லாமே உங்களோட பிளட் ஃப்ளோ, உங்களோட ஃபேஸில் வந்து அந்த பிளட் ஃப்ளோ வந்து ஜென்ரேட் பண்ணும். லைக் அதனால தான் வந்து இந்த ரெட்னஸ்லாம் வருது. ஸோ இது கொஞ்சம் நேரத்தில் அது அப்படியே சட்டில் ஆயிரும். அதுதான் இந்த ரெட்னஸ். ஸோ அதனால என்னடா இது ரெட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் பேனிக்கே ஆக வேணாம். ஒரு 5 மினிட்ஸில் அதுவே செட்டில் ஆயிடும், சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஃபோர்ஹெட் பண்ணிட்டோம். ஃபோர்ஹெட்லேயே இன்னொரு செகண்ட் டைப் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்படி பண்ணோம் இல்லையா, இப்போது இதை இப்படி வச்சிடணும். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி வச்சோம். இப்போ வந்து இந்த மாதிரி வச்சுட்டு
இங்கே ஹோல்ட் பண்ணிக்கோங்க, half of the foreheadல. இப்படி ஒரு ப்ரெஷர் கொடுங்க இங்கே இந்த இடத்துல. ஸோ ஒரு புல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். ஓகே, ஒரு 10 டைம்ஸ் இந்த இடத்துலையுமே. தென் திஸ் சைட் அதே இது வந்து அப்படியே ஆப்போசிட் சைட்லேயும் பண்ணலாம். ஸோ பேசிக்காக ஃபோர்ஹெட் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து ஸ்டெப். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் ஃபோர்ஹெட்க்கு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் ஃபோர்ஹெட்டில் வர அந்த லைன்ஸ் எல்லாமே இப்படி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவே ஃபேட் ஆகிரும். ஸோ இது வந்து ஃபோர்ஹெட்டுக்கு. இப்போ ஃபோர்ஹெட்க்கு அடுத்தது வந்து நம்மளோட ஐஸ். ஸோ நிறைய பேருக்கு வந்து அண்ட்ரை இருக்கும், விரிங்கிள்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே லேக் ஆஃப் ஸ்லீப், அதனால வந்து நம்ம கண்ணே ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சேம் சைடு இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஜஸ்ட் கண்ணுன்றனால ரொம்ப ப்ரெஷர்லாம் நீங்கள் கொடுக்கவே தேவையில்ல. லைட் ப்ரெஷரில் டூ திஸ். ஐப்ரோஸ் கிட்ட இருந்து அப்படியே, ஸோ தட் உங்களோட ஐப்ரோவுமே ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். குவாஷா பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும், ரொம்ப நல்லா இருக்கும். லைக் நமக்கு பாடி மசாஜ் பண்ணும்போது நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும்ல, அந்த மாதிரி இந்த குவாஷா வச்சு நம்மளோட ஃபேஸ் மசாஜ் பண்ணும்போது நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இப்போ வந்து அண்டரை கீழே, ஸோ கீழேயும் இதே இதை எடுத்துகிட்டு லைட்டாக மேலே பார்த்துக்கோங்க. மேலே பார்த்துட்டு இங்கே ஒரு ப்ரெஷர். ஸோ இப்படி கொண்டு வந்துட்டு லைட்டாக இங்கே ஒரு ப்ரெஷர், அவ்வளோதான். ஸோ இங்கே ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. அண்டரை கீழே இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுங்க எடுத்துகிட்டு வந்துட்டு. ஸோ மெதுவாக எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ஒரு ப்ரெஷர். சேம் இந்த பக்கமும். ஓகே, நவ் உங்களோட சீக்ஸ். ஸோ சீக்ஸ் கிட்ட என்ன பண்ணுங்கள், இங்கே ஹோல்ட் பண்ணிவிட்டு நோஸ் வந்து ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. இந்த நோஸ்லேருந்து இப்படி போகணும். இங்கே ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் நீங்கள். ஓகே, சேம் இந்த பக்கமும். ஓகே, இங்கே நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேஸை. இது ரெட்னஸ் தெரியுதா உங்களுக்கு? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட நோஸ். ஸோ நோஸ் வந்து இந்த டிப் இருக்கு இல்லையா குவாஷாவோட, அந்த டிப்பை யூஸ் பண்ணி ஜஸ்ட் லைக் திஸ், தட்ஸ் இட். ஓகே, இப்போ லிப்ஸ்க்கு லைட்டாக பண்ணால் போதும். இப்போ இந்த ஸ்மைல் லைன்ஸ் இருக்குல்ல நமக்கு வரும்ல, அதுக்கு இந்த லிப்ஸில் இருந்து ஹாஃப் ஆஃப் த லிப்ஸில் இருந்து தட்ஸ் இட். அடுத்தது வந்து நம்மளோட சின். ஸோ நிறைய பேருக்கு வந்து டபுள் சின் எல்லாம் இருக்கும். இந்த குவாஷா அண்ட் ஃபேஸ் யோகாவை வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக பண்ணும்போது உங்களோட டபுள் சின்னில் விசிபிளான ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ டபுள் சின்னுக்கு வந்து இந்த குவாஷாவோட இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குது இல்லையா ஃப்ரண்ட்டில், இந்த வி ஷேப் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஹோல்ட் யுவர் சின். இங்கே சின் ஹோல்ட் பண்ணி இங்கே ஒரு புஷ், இங்கே ஒரு ப்ரெஷர் கொடுங்க. ஓகே, ஒரு 10 டைம்ஸ்.
லைக்வைஸ் இந்த பக்கமும். தயவுசெய்து உங்கள் ஃபேஸை வந்து ட்ரையாக இருக்கும்போது பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு மாதிரி ஸ்கின் சாக் ஆயிரும். ஸோ டோன்ட் டூ தேட் அலோன். ஓகே, இப்போது இந்த இடம் இருக்கு இல்லையா, இதை அடியில் பண்ணிவிட்டு உங்கள் கழுத்தோட, அதுக்கு தான் அந்த கழுத்தில் மாய்ஸ்சரைசர் போட சொன்னதுக்கு காரணம் இதுதான். இது பண்ணிவிட்டு அப்படியே கழுத்தோடு இப்படி பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த இடம் அடியில், ஸோ இங்கே ஒரு ப்ரெஷர் கொடுங்க கழுத்தில். ஸோ ஸ்லோவாக எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து முடிங்க. ஓகே, ஓகே. இப்போ வந்து நம்ம நெக்கை வந்து மசாஜ் பண்ணலாம். இந்த மாதிரி டவுன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட கழுத்து பின்னாடியுமே இதை வந்து யூஸ் பண்ணி லைட்டாக புல் பண்ணிப்பேன் கீழே. ஸோ தட் அந்த டென்ஷன் எல்லாமே கொஞ்சம் ரிலீவ் ஆகும். ஸோ அதை பண்ணுவேன் இந்த மாதிரி. ஸோ இதுதான் குவாஷாவோட பேசிக்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 5 to 10 minutes நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, எய்தர் நைட் டைம் ஆர் மார்னிங். ஸோ மார்னிங் இல்லை நைட் உங்களோட ஸ்கின் கேர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல அழகான ஒரு கான்டூர்ட் ஃபேஸ் வந்து கிடைக்கும். அண்ட் நிறைய wrinkles வராமல் ஒரு ஃபேஸே பார்க்குறதுக்கு ரொம்ப யங்காக அழகாக தெரிவிங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாள் 2 நாள் இல்லை, கொஞ்சம் மாதம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் தான். பேசிக் ஸ்டெப்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ் தான். ஸோ இதுலேயே நிறைய அட்வான்ஸ்டாலாம் இருக்குது. ஏன் நெக் பண்ணணும், நெக்கில் சுருக்கம்லாம் வருமா, நெக்குக்கு எதுக்கு பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கே ஒரு தியரி இருக்குது. ஏன் நெக்குக்கு பண்ணணும், ஏன் நம்ம அப்டமன் ஒர்க் அவுட் பண்ணணும், நெக் ஒர்க் அவுட் பண்ணணும்னா இது எல்லாமே நம்ம ஃபேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆக்சுவலி அது ஒரு தியரி. அதை பற்றி பேச போனால் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இது பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் ஐல் பி ரியலி ஹாப்பி. ஸோ ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு ஸ்கின் கேர் இல்லை வேறு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Tashika signing off. Bye bye. சொல்ல மறந்துட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். டாடா.